வாட்ஸ்அப் கைஸ் பேக் வித் சத்யாஸ் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு பார்ட் 2னே வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ ஓகே வாங்க புள்ள போகலாம். சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்குது. எரரா? வாட் எரர்? நோ எரர். கோயில் ஐக்கம் ஃபுல் இங்கிலீஷ் தாங்க. இங்கிலீஷ்லேயே போட்டு தாக்கே பரா போட்டு தர போட்டு தாக்கே பறையால் போட்டு தாக்கு வர ஒன்று போட்டு தாக்கு வர பாரு மீனா எடுத்து வச்ச ஏற்றினா. சும்மா நல்ல கேம் பிளே, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னான கேம் பிளே நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ என்ன போகலாம், பேட்டில் ராயல் அந்த மாதிரி ஏதாவது போகலாமா? இல்லைனா பேட்டில் ராயல் இல்லை இதுவே போவோங்க, சிங்கிள்ஸே போவோம். டியூலாம் வேணாம். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டியூவல் போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி டியூோ வேணாம், சிங்கிளே போய் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ் தாங்க வரும். டான்ஸிங் வீடியோஸ்லாம் கம்மியாக தான் போட போகிறேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான வீடியோஸில் இறங்கிடலாம். நம்ம கேம் ப்ளே நம்ம சேனல் அப்படியே ஒரு கேமிங் சேனலாக மாற்ற போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சேனல் ஒரு கேமிங் சேனல் கைஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் இதுக்கப்புறம் ஒரு கேமிங் சேனல். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அறியாதவங்க அறிஞ்சுக்கோங்க. ஓ மை காட் கைஸ், அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா போல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன், நிற்க வச்சு ஒரு டொப்புடு ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த க்ளோவால் வேறு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு எனக்கு. அதுக்கு தூரமாக போட்டு விட்டுருலாம். என் பழைய வீடியோஸ்லாம் போய் பார்க்கணுங்க, ஏன்னா அதில் ஒரு செம செட்டிங்ஸ் வச்சுருப்பேன் என் பழைய ஐடியில். ஸோ எங்கே இருக்கான், அது ஒரு காம்பு போடு கதறோம் சூப்பராக முடிச்சு விட்டோமா. ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் எப்படியோ அவங்க ஃப்ளூக்லாம் இல்லை, ஒரு நல்ல கேம் ப்ளே, நல்ல ஒரு நல்ல கைஸ் இருங்களேன். நமக்கு இந்த கன் தாங்க. ஓ இதுவா, நான் அந்த பாம் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணல அதுன்னு நினச்சேன். அதில் நான் ப்ரோங்க, போட்டு தாக்குன்னு தாக்கிடுவேன். யாராலையும் என் கிட்ட கூட இருக்க முடியாது. ப்ரோ கூலஸ் குக்கும்பர் மாதிரி ஆடுவேன். ஸோ பார்த்து ஸோ கைஸ் எங்கங்க காணவே காணும். சரி இந்த பக்கம் இருக்காளோன்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ வாங்க போ. ஓ மை டியூட் கைஸ், கூலஸ் குக்கும்பர். ஓ அங்கே இருக்கா பாருங்க, கூலஸ் குக்கும்பர் கைஸ். இது அவ்வளோ லாங் ரேஞ்ச் போக மாட்டேங்குதுங்க. இது போகாதுன்னு தெரிஞ்சு கைஸ் இந்த கன்று போகல கைஸ். இந்த கன்று எடுத்துருக்கா பார்க்கவே இல்லைங்க. ஓகே சரி கூலஸ் குக்கும்பர் கைஸ், கூலஸ் குக்கும்பர் கைஸ், கூலஸ் குக்கும்பர். அவ்வளோதான் கூலஸ் குக்கும்பருங்க. Just cool as cucumber. ஈஸி சில் தான் ஈஸியாக முடிச்சு விடலாம். நான் இந்த கன் எடுத்ததே பார்க்கலங்க, ரெண்டே எடுத்துருக்கலாம்ல, ஈஸியாக முடிச்சு விட்ருக்கலாம். இப்போ ஓடு அந்த கன்று ஷார்ட் ரேஞ்சில் இருந்தால் யூஸ் பண்ணலாம், பட் லாங் ரேஞ்ச் போயிட்டாங்க. டீசெண்டாக பேசிப்போம். ஸோ லாஸ்ட் அந்த பக்கம் தான் நினைக்கிறேன், இந்த பக்கமா இல்லை இப்போங்க செக் பண்ணிக்கலாம், தெரிலங்க. ஓகே அந்த பக்கம் தான் இந்த பக்கம். கூலஸ் குக்கும்பர் கைஸ், கூலஸ் குக்கும்பர். அட்ரா கைஸ். நல்ல வேலை நான் தெரியல என்ன ஆச்சுன்னு தெரில, பட்டு எய்ம் பண்ண முடியல. பட் நம்ம கூலஸ் குக்கும்பராக அடித்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம எடுக்கணுமா? ஓகே டெசர்டிக் ஈகிள் எடுத்து டெசர்டிக் ஈகிள் மாதிரி த ஈகிள் இட்ஸ் கமிங் இங்கே பாருங்க கௌபாய் மாதிரி வச்சுருக்கேன். டக்குன்னு எடுத்து போட்டுருவேன்.
Sorry for the mistake. Cool as the cucumber. Easy peasy. இந்த 2 ரவுண்ட் அடிச்சோம்னா வின்னு நம்ம. Oh my dude. இல்லடா. போடு. தகிர்தது இல்ல ஏய் புரியுதா நம்ம சிங்கிள்ஸ் வந்தாலே அடிச்சிடுறோம். டியூல் வந்தால் தான் நம்ம கொஞ்சம் திணறோம். நேற்று வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நான் ஏன் டியூல் போக மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டியூலில் போய் அசிங்கப்பட்டு வந்தது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். எனக்கும் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். கைஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு இது எடுத்துடணும். அப்போனா மெடிக்கிட் போடுறான்னு அர்த்தம். தூக்கி குக் பண்ணி அங்கே போட்டு விட்ருவேன். கண்டிப்பாக கீழே தான் வந்துருக்கு. போடு. ஐயோ போடுங்க ஒன் டாப் படிங்க. டே போடுறேன் ஒன் டாப் போடுறேன் கைஸ். சிக்கமாக போட்டிருக்கா பாருங்க கைஸ். சிங்கிள் அடித்து ஜெயிச்சிட்டேங்க. நான் ஒன் டாப் அடித்து ஜெயிக்கலான்னு பார்த்தா சிங்கிள் அடித்து ஜெயிச்சிட்டோம். ரெக்வஸ்ட் மேட்ச் கொடுப்போமா? ஆஹா ஆஃப் பண்ண லீவ்டு பயந்து ஓட்டாங்க. 2 ஒன் டாப்பு சிக்கமாக புண்டுச்சு. சில் தான். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. அந்த ஷாட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஷாட்டு போட்டுன்னு வச்சேன். வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் வாங்க முடியுமான்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கலாம். நமக்கு எந்த கேரக்டர் தேவைப்படுவான் இவனா கேரக்டர் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இவன் ட்ரோனு விடுறவன் இவன் தேவையில்லை நமக்கு. இவன் என்ன கேரக்டர்னு தெரியல எனக்கு கைஸ். இவங்க அலாக் ஓல்டு இஸ் கோல்டு. ஊகாங் எல்லாருக்குமே 10,000 வேணும் போல. ஓரியன் கைஸ். இதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்க போகிறேன்னு சொல்கிறேன். சோனியா சொக்கவே சோனியா. நான் வந்து ஓரியன் வாங்க போகிறேன். இது வாங்க போகிறேன். ஊகாங் வாங்க போகிறேன். ஸ்கைலர் தேவையில்லை. இவன் வாங்கணும். இவன் தான் மெயினு. அப்புறம் இவன் ஒருத்தர் இருப்பானே தொப்பி போட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவனை வாங்கி ஆகணுங்க. தொப்பி போட்டவன் கைஸ். இவன் என்னப்பா ஒரு தொப்பி போட்ட கைஸ். தொப்பி போட்டவனை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெமிட்ரி கூட எடுக்கலாம். பட் அவன் வேணாம் நமக்கு கைஸ். அவனை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கிட்டாங்க கைஸ். யாரு? கிளி இவளெல்லாம் யாருங்க 10,000 குத்து வாங்குவா? ஃப்ரீயாக குத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம் சும்மா. இவன் என்னப்பா ஒரு இவன் ஏதோ ஒரு கைஸ் அவனை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் அதுதாங்க நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு தொப்பி போட்டுன்னு இருப்பாங்க. அதை இதோ இருக்கான் பாருங்க. சோனிட்டனோ. சரி இன்னும் ஒரு மேட்ச் மட்டும் போயிட்டு மேட்ச் முடிச்சுக்கலாம். Free Fire India is then. ஃபஸ்ட்டு எப்போவுமே இது வந்தோடனே ஆப்போனண்ட் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஹீரோயிக் பிளேயரு. ஸோ பார்த்து ஆடணும். நான் ஓரளவுக்கு ஆடுவேங்க. ஆனால் ஹீரோயிக் அளவுக்குலாம் ஆட மாட்டேன். ஆடுவேன் ஏதோ ஓரளவுக்கு ஆடுவேன். ஓரளவுக்கு ஒன் டேப்லாம் அடிக்க தெரியும். அவ்வளோ ஒன் டேப் கிங்கு இவனெல்லாம் அடிக்கிற அளவுக்கு ஒன் டேப் கிங்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் இவன் இதெல்லாம் வச்சுருக்கான். ஜஸ்ட் முடிஞ்சிச்சுங்க. நான் சொன்னேன்ல அவன் ஹீரோயிக் பிளேயரு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் ஹீரோயிக் வச்சுருக்கான். அது இல்லாமல் க்ளோவாலாம் வேறு சிக்கமாக போடுறான். இது க்ளோவாலே உடைக்குமா? அதுதான் இங்கே பவர் போட்டிருக்கு பாருங்க. அதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். இருங்க இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் க்ளோவால் போட்டோன்னா ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. ஓகே இப்போ இருங்க அதை அடிக்கிறேன். ஃபேக் அது எத்தனை அடி அடித்தோம் உடையில. புல்லட் தான் வேஸ்ட்டு. எந்த பக்கம் வர போகிறான்னு தெரில. இப்போங்க ஊக்காங் வாங்கணுங்க. ஊக்காங் அவனும் இது வச்சுருக்கான். ஸோ அதனால் அவன் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு வேகமாக போய் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ ஏன்னா அது ரொம்ப முக்கியங்க. பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்டயும் எஸ்பி கேரக்டர் இருக்குது. ஸோ அவன்கிட்டையும் ஏறுது என்கிட்டையும் ஏறுது.
எனக்கு நம்ம என்னன்னா ஒரு அடி 2 அடி வச்சாலே நம்ம செத்துடுறோம். நெக்ஸ்ட் 2 rounds கைஸ். MP40 அழுத்தி பிடி கேரக்டர் போலங்க. MP40 எடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்குதான் அழுத்துறது நம்ம யாராலையும் அடிச்சுக்க முடியாதுங்க. இப்போ பாருங்க. ஓய் என்னங்க நம்மளே அழுக்குதான் ஒருத்தன். எதிர விட்டுரு. தருண் பார்க்கலே பேரை. ஹாய் தமிழன்னு கேட்போமா? ஆனால் வாய்ஸ் இல்லையா? வாய்ஸ் வருது. மானும் நினைக்கிற தூணும் வந்து நிற்கிற வானும் நினைக்கிற தீரம். அப்படி போனோம் அப்படி போனோம். பின்னாடி ஒளியா வந்து க்ளோவல். ஓகே ஓகே க்ளோவல் அவன்கிட்ட அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ டக்கு 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 இது போடு பண்ணி போட்டு விட்டேன். அந்த இடத்துக்கு டேமேஜ் ஆகுதா? அவளை ஸோ ஏறி போயிட்டு அழுத்துறா படமா போட்டு. ஐயோ சார். ஸோ கைஸ் இன்னும் ஒரு 5 minutesல இந்த மேட்ச் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். ஒரு ஷார்ட் கேம் பிளே தான். ஸோ நெக்ஸ்ட் கைஸ் ஏதோ ஹாரர் கேம்ஸ் நம்ம போடலாம். ஸோ எந்த ஹாரர் கேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேமுக்கு வந்து ஹாரர் வீடியோ போடலாம். ஐ மீன் ஹாரர் கேம் பிளே போடலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். என்ன சஜஷன்ஸாக இருந்தாலும் என்ன கேமாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போட்டு அது வீடியோவாக போடுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கமலா நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாங்க ஒரு நாள். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. ஓகே ஸோ நம்ம கமலா ட்ரை பண்ணலாம். ஸோ அது டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து இவன் கூட ஆடிருந்தாங்க. அதை ஜெயந்த் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அவனும் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஜெயந்த் /edits19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கான். அதுக்கு மாதிரி ஜெயந்த் கிரியேட்டிவ்ஸ்னு ஒன்று வச்சுருந்தான். நீங்கள் ஜெயந்த் சேனல்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ மறக்காமல் அவன் சேனலை விசிட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ அவன் கமலா வீடியோ போட்டிருந்தான். அதில் அவன் சொல்லியிருந்தான் அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் ட்ரை பண்ணுவோமே. நம்ம ஒரு ட்ரை தரலாம். ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. கைஸ் இன்னும் தான் அந்த ஈஸியாக அடிச்சிருக்கலாங்க. அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 சைடில் கைஸ் அவன் இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கான். கைஸ் இங்கே இருக்கானா? கண்டிப்பாக அங்கே இருந்தாலும் இப்போ ஜோன் சிங்க் ஆகுது. கண்டிப்பாக வெளியே வரணும். ஸோ டியூட் ஜோன் சிங்க் ஆகிடுச்சு. ஓ மை காட். தாங்க பயங்கர அடிச்சிட்டான் நம்மள. ஐயோ கைஸ் வாட் மெடிக்கல் மிராக்கிள். கைஸ் இன்னும் 2 minutes இருக்குது. 2 minutesல இந்த ரவுண்டு அவன் ஜெயிச்சிட்டானா அவன் வேணுன்னு. நான் ஜெயிச்சேன்னா இன்னும் 3 ரவுண்ட் நான் ஜெயிக்கணும். அழுத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கைஸ் சொன்னல இவன் அழுத்தி பிடிக்கன்ட்டு ஒரு ஹெட்டு கூட அடிக்கலைங்க இவன். நம்ம தலைவன் எடுத்துட்டானா? 1 tap தலைவன் நம்ம தான். ஐயோ கைஸ் நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில. க்ளோவால் போகிறதுக்குள்ள மெடிக்கிட் போட்டேங்க. ஷிட். ஓகே ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோவில் தான் ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருந்திருக்கும். 2 கேம் பிளே தான் போட்டிருக்கோம். பட் 2 இதுலேயே ஒன்றுத்தில் ஜெயிச்சிட்டோம், இன்னொன்றுத்தில் தோற்றுட்டோம். ஸோ அதுவும் அவ்வளோ பெரிய தோல்வியெலாம் இல்லை. அவன் ஹீரோயிக் பிளேயரு, அவனே 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறக்காமல் ஹாரர் கேம்ஸ் எதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கேம் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் guys.